ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. காலையிலேயே கீரை விற்றுட்டு வந்தாங்க. ரொம்ப ஆசையாக வாங்கினேன். கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளவே குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லையா, செய்யவே விடலை. அதுக்கப்புறமா ஒரு டக்குன்னு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு, சாம்பார், சாம்பார்னால் கீரை குழம்பு இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி தான் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் இந்த கீரையில் ஏதாவது ஒரு புல்லு இல்லை பூச்சிக்கீரை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுது. அதனால தான் ஹோட்டலில் நான்வெஜ்ஜும் கீரையும் அதிகமாக சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறது இந்த அளவுக்கு இருக்குன்னா ஹோட்டலில் சொல்லவா வேணும். அப்புறம் அம்மா கடலக்காய் பயிர் உரித்து வச்சுட்டு போனாங்க. சட்னிக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். கீரை வெந்துடுச்சு. ஹோட்டலில் செய்வாங்கள்ல, பருப்பு அதிகமாக சேர்த்து கொஞ்சம் கீரை கம்மியாக, அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 2 மிளகாய், ஒரு ஆஃப் வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. சிம்பிளாக தான் கடைஞ்சிருந்தேன். பருப்பு கூடவே தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஏன்னா லட்டு குட்டியை வச்சுட்டு சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி லைட் செட்டிங் போட்டுட்ருக்காங்க வெளியே. நாளைக்கு கூழ் ஊற்றுறது ஊருக்குள்ளே. நானுமே கூழ் ஊற்ற ரெடி ஆகிட்டுருந்தேன். பட்டு சடனாக ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சா, 3 பேருக்கும், எனக்கு, கவினுக்கு, லட்டு குட்டிக்கு 3 பேருக்கும். அதனால் கூழ் ஊற்றலை. பட் நாளைக்கு இருந்தாலும் கூழ் ஊற்றுற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ரிலேஷன்லாம் செய்வாங்கள்ல, அப்புறம் திருவிழா, சாமி வர்றது இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சி. லைட்டிங் இல்லைங்க, அதனால் கிச்சனில் வேறு மாதிரி இருக்குது. தொட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயே லட்டுக்குட்டி ஏஞ்சிட்டாரு. உடம்பு சரியில்லையா, அழுந்துகிட்டே இருக்கான். அதனால் எதுவும் சரியாக சமைக்கவும் முடியல. இன்றைக்கி டிஃபனே இது தான். காலையில் டிஃபனுக்கே கீரை குழம்பு தான். ஈவினிங் ஆயிடுச்சு. லைட் செட்டிங் இப்படி தான் இருந்துச்சு, ஒரே கலரு. இன்னும் நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஃபினிஷ் ஆகலை லைட் செட்டிங்லாம். நாளைக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.